ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானம் அகிலத்திற்கோர் அருட்படையாம் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் மற்றும் உண்மை விசுவாசிகளால் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் என்கிறார் பெருமகனை என்றென்றும் உயர்வுமாக. அல்லாஹ்வுடைய அருளால் ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் முன்னிறுத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒன்று கூட்டுதலை மறுமையில் நல்லவர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், ஷுஹதாக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என்ற உயரிய பிரார்த்தனையுடன் அல்லாஹ் மனிதனை ஏன் படைத்தான் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததற்கான நோக்கம், நம்மை எதற்காக படைத்தார், அதன் காரணம் என்ன என்று அதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய அமல்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை எல்லாரும் சந்தேகமில்லை. இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த ஒவ்வொரு பொருளுக்கும் காரணங்கள் உண்டு. காரணம் இல்லாமல் மனிதன் எந்த ஒரு கண்டுபிடிப்புகளையும் மனிதன் உண்டாக்கவில்லை. அப்படி சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய கையெழுக்க அந்த மொபைல் போனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதை மனிதன் கண்டுபிடித்ததற்கு காரணம் தகவல் தொடர்பு. இந்த தூரத்தில் இருப்பவர்களெல்லாம் எளிமையாக தொடர்பு கொள்வதற்காக ஒரு அரிய சாதனமாக மனித சமுதாயத்திற்கு இந்த மனிதன் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு சாதனம். மனிதன் எந்த பொருள் தயார் செய்தாலும் அது மனிதனுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் தயார் செய்கிறான். வெறுமனே அதை தயார் செய்வது கிடையாது. அதுபோலதான் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்திற்காக தான் நம்மை படைத்திருக்கிறார். வெறுமனே அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. எந்த காரணமும் இல்லாமல் இந்த உலகத்தில் உல்லாசமாக வாழ்ந்து சென்று விடலாம், இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்து மரணித்து போய்விடலாம் என்று நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை படைத்த அல்லாஹ் அவன் படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். وَمَا
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் எரிகின்ற அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்முறையான திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்ப யார் இந்த லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழவில்லையோ அவர்கள் மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அவர்கள் யாரும் அவர்களை காப்பாற்றவே முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகை விட்டு நாம் அடிக்கும் பொழுது அல்லாஹ் படைத்த அந்த லட்சியத்தை யாரெல்லாம் அடைந்தார்களோ, அப்படி அடைந்து யார் மரணித்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நற்கூலியை எல்லாம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பக்கம் பக்கமாக நம்மை அழைத்து சொல்கிறார். மனிதர்களே, விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றெல்லாம் அழைத்து, மோமின்களே என்று அழைத்து, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து, எதற்காக படைக்கப்பட்டுள்ளீர்கள், எந்த லட்சியத்திற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்த சூரியனை, சந்திரனை, வானம், பூமி, இந்த அண்ட சராசரத்தை அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்தார்? உங்களுக்காக அல்லாஹ் படைத்தார். இது என்னுடையது. வானம், பூமி, சந்திரன், சூரியன் இவையெல்லாம் எனக்குரியது. அதே போல நீங்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்கிறதே, அதுவும் எனக்குரியதுதான். என்னுடைய பூமியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு என்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருந்து கொண்டு என்னை நீங்கள் மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அநியாயம், மிக பெரும் ஒரு அநியாயம், மிக பெரும் ஒரு அநீதியை நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வை மறந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அவர்கள் செய்கிறார்கள். அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்காக ஆக்கி, அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு படைத்து வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை பராமரித்து வருகின்ற அந்த இறைவன் இந்த நடுவுள்ள தருணத்தில் அல்லாஹ்வை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கு இணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவே நமக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகளுக்கு, அவனுடைய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக கண்டிப்பாக அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விருது உபகாரம் செய்வது நம் மீது தலையாத கடமையாகும். அதுதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஓ மனிதர்களே, உங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருப்பது எதற்காக? உங்களையும் ஜின்களையும் அல்லாஹ் தஆலா படைத்திருப்பது எதற்காக என்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ்வை வணங்குவதற்காக நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவன் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இபாதத்து செய்கின்றோமா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை அடைந்து கொண்டிருக்கிறோமா, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒட்டுமொத்த வாழ்வையும் நாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பயன்படுத்துகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா அவன் தடுத்ததை தவிர்த்து, அவன் அல்லாஹ் தஆலா ஏவியதை தன்னுடைய வாழ்விலை யார் கடைபிடித்து தன்னுடைய வாழ்வில் இந்த அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நிறைவேற்றியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதியை மறுமை நாளில் வைத்திருக்கிறார். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது தொழுகை பற்றி, நோன்பை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமை என்று சொல்கிறார். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டிருப்பது, ஆகவே உங்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டது, புதிதாக ஒன்றுமல்ல. அதுபோலதான் தொழுகையில் கூட உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு மட்டுமல்ல என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்கிறார். தொழுகை என்பது ஏதோ
மதீனத்து பெருவீதியிலே முதலாக எதிர்த்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த இபாதத் அல்ல அந்த இபாதத். இதற்கு முன்னால் வந்த சமுதாயத்தவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்குகிறார். இருந்தால் அது அல்லாஹ் தஆலா அதை 2வது அத்தியாயம் 83வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வயது அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல லா தஅபுதுன இல்லல்லாஹ். பனி இஸ்ராயீல்கள் என்ற சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய வாக்குறுதி அல்லாஹ் தஆலா என்ன வாங்கினார் தெரியுமா? அது என்ன வாக்குறுதி வாங்கினார்? அல்லாஹ் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு பனி இஸ்ராயீல் மீது அல்லாஹ் தஆலா வாக்குறுதியை வாங்கினார். வாங்கிவிட்டு அவர்களிடத்தில் சொன்னார். மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், வபில் வாலிதைனி இஹ்சானா. அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வதில் குர்பா வயதாமா வல் மசாகீன் வகூலுல் லின்னாஸி ஹுஸ்னா. உறவினர்கள், ஏழை எளியவர்கள் மற்றும் அனாதைகள் எல்லோரிடத்திலும் நீங்கள் நல்ல முறையிலே பழகுங்கள், உபகாரம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அவர்களிடத்தை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறார், வாஹிமு ஸலாத்தா வாது ஸக்கா. நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுங்கள் என்று நாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இபாதத்தை சமுதாயத்திற்கு மேலும் சென்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் போதித்திருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். படைத்த இறைவன் நமக்கு அவனுக்கு மட்டுமே சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும். உயிருள்ள உயிரற்ற எந்த ஒரு பொருளுக்கும் சாஸ்தாங்கம் செய்யப்படக்கூடாது என்றும் அல்லாஹ் தஆலா தெள்ள தெளிவாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வேறு யாருக்காவது இந்த தலை சாய்க்கப்பட்டால், வேறு யாருக்காவது தலை சாய்த்து விட்டால் இந்த பூமியிலே அவரை போன்ற ஒரு அசிங்கமான ஒரு கெட்ட மனிதன் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர யாரையும் இந்த மனிதன் இந்த பூமிக்கு அடியிலே அவர் தலை சாய்க்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அப்போ காலம் காலமாக முன் சென்ற அந்த சமுதாயம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கூட இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா கடமை ஆக்கிய ஒரு இபாதத் தான் இந்த இபாதத். ஏதோ இப்போது நமக்கு வந்தது என்பது போல அல்ல. இதற்கு முன்னாலும் அல்லாஹ் தஆலா மற்ற சமுதாயங்களுக்கு கடமையாக்கியிருந்தான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக 2வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வாகீமு ஸலாத வஆத்து ஸகாத் வர்கவு மஅர் ராக்கிஈன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஸகாத்தை கொடுங்கள், வர்கவு மஅர் ராக்கிஈன், ருக்கு செய்பவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இதே போல 200க்கும் மேற்பட்ட வசனங்களில் திருமறை குர்ஆனில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் பார்க்கலாம். இதே போல வாகீமு ஸலாத் வஆத்து ஸகாத் வர்கவு மஅர் ராக்கிஈன், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஸகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் யார்? வெற்றியாளர்கள். எதற்காக வெற்றியாளர்கள்? அவர்கள் தொழுகையாளிகளாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னும் 6வது அத்தியாயம் 93வது வசனம் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறார், வல்லதீன யுமினூன பில் ஆகிரா யுமினூன பிஹி அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். அவர்கள் மறுமையை யார் நம்புகிறார்களோ அவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள், அவர்கள் சலாத்தை தொழுகையை அவர்கள் பேணக்கூடியவர்களாக, தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக சலாத்தையும் யுஹாஃபிலூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ மறுமையை யார் நம்புகிறார்களோ அவங்க தொழுவாங்க. மறுமையை நம்பக்கூடியவர்கள் தொழுகையை அவர்கள் தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மறுமையை நம்பக்கூடியவர்கள் தொழுகையாளிகள். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வத்தகூன துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையிலே
ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அதே போல நாம் இதையெல்லாம் நம்பக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தால் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்கிறார். என்ன? வா அகீமுஸ் ஸலாத்த வா ஆத்து ஸகாத்த வமா துஃபத்தினு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்த நன்மைய அந்த நல்ல செயல்களில் தொழுகையை போன்ற அல்லது தொழுகை ஸகாத் போன்ற இந்த நல்ல நல்ல அமல்கள் செய்கிறீர்களே, அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை உங்களுக்கு மறுமை நாளில் தருவான் என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது அத்தியாயம் 110வது வசனத்தில் சொல்கிறார். இந்த வசனத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்து அனுப்பக்கூடிய நல்ல செயல்கள் இருக்கிறது, நற்கர்மங்கள் இருக்கிறது, தொழுகை, ஸகாத், ஹஜ், இந்த நல்ல அமல்கள், குர்ஆன் ஓதுதல், திக்ர்கள் செய்தல், அல்லாஹ்வை பற்றி நினைக்கக்கூடிய எதெல்லாம் நல்ல அமல்கள் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். நீங்கள் செய்ய தேவையில்லை, அதற்காக மறுமை நாளில் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்றும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அதே போல இரண்டாவது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நீங்கள் முத்தகீன்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது கிதாப் அல்லாஹ் தஆலா குர்ஆனை வழிகாட்டக்கூடியவராக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். முத்தகீன்கள் யார்? அவர்கள் மறுமையை நம்புவார்கள். முத்தகீன்கள் யார்? அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். முத்தகீன்கள் யார்? அவர் ஸகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் எழுதியும் பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா தொழுகை 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 என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகை நிலைநிறுத்துங்கள், தொழுங்கள். அதுதான் முதல்ல கியாமத் நாளில் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். தொழுகையில ஒருவன் ஃபைலாகி விட்டால், அதிலே தோற்று விட்டால் அதற்கு முன் வேற எதுவும் அவனுக்கு வேலைக்காகாது, எல்லாத்திலையும் அவன் தோற்று போய்விடுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தொழுகை என்பது மூமின்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு இபாதத். தொழுகை என்பது 50 கடமைகளில் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எல்லோரும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இபாதத். பயபக்தி உணர்வுடைய ஒரு லட்சணமாக அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது தொழுகையை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். தொழுகை தான் பயபக்திக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொண்டு ஈர உலகில் வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆகியவர்களாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலையாளர்களே, தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்கள் தொழாதவர்கள் அல்ல, அவர்கள் வட்டியோடு தொடர்பு உடையவர்கள் அல்ல, ஹராம் ஹலாலை பேணி நடக்காதவர்கள் அல்ல, மறுமை நம்பாதவர்கள் அல்ல, நல்லொழுக்கம் இல்லாதவர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டிலே அந்த வீடை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாமஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இரண்டாவது, இறுதி நாளை நம்புவார்கள், மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஐங்கால தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு வேலை தொழுவது அப்படியாக இருக்க மாட்டார்கள். 5 வேலை சரியாக பேணக்கூடியவர்களாக பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். அப்படி
அவங்களுக்கு எப்படி சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில் 5 வக்துக்கான தொழுகையும் அதே நேரத்தில் தொழுது கொள்வார்கள். இப்படியெல்லாம் தொழுகையை அதற்குரிய நேரத்தை எல்லாம் தொழுவதற்காக சொல்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நேரம் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கும் பொழுது அவர்களுடைய இஷ்டத்துக்கு தொழக்கூடியவர்கள் நம்ம பார்க்கணும். அப்போ தொழுகை என்பது ஒரு வகையில் நாம் தொழுது வரக்கூடிய இந்த தொழுகை வந்து ஏதோ ஒரு திருப்தி இருக்கும். தொழுதுருக்கணும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இஸ்லாம் நமக்கு சொன்ன அந்த அடிப்படையில் தொழுகை அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னானோ அந்த அடிப்படையில் நாம் தொழுது இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழாதவர்கள் தெரியவில்லை, தொழாதவர்கள் இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறையாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தொழுகை பாழாக்கக்கூடியவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், மாட்டிக்கொள்வார்கள். ஒன்றுமே விளையில்லை. உலகத்தில் உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனையோ அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், இருந்தும் கூட தெரிந்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் முதல் கேள்வியாக தொழுகையை தான் அல்லாஹ் கேட்க போகிறார். அப்படிப்பட்ட அந்த தொழுகையை விடக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே நின்று பதிலளிக்க வேண்டும். அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. தொழுகையை தவிர திரும்பி கொள்ளுங்கள். ஐவேளை தொழுகை சரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் பயன்படுத்தி நாம் அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்கக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக, தொழுகையாளிகளாக நம்முடைய பிள்ளைகளை தொழுகையாளிகளாக நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீக் செய்வானாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد برحمتك